திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கே காவல்துறை இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது. நீங்களே அதை இல்ல, வந்து இதை வந்து வெளிப்படையா சொல்றீங்க. இது வந்து அப்ப திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி இருந்திருக்கும்? அப்ப அந்த அதான் தரப்பும் அனுமதி நம்ம கொடுத்துட்டாங்கல்ல, பார்க்கணும்ல. அனுமதி கொடுத்துட்டாங்கல்ல, அனுமதி கொடுக்காம இல்லையா? இப்போ நீங்கள் 5 இடத்துல ஏற்கனவே நடத்துனீங்க, போலீஸ் அனுமதிச்சிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவங்க வந்து சில நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரிலாம் போலீஸ் நமக்கு ஒத்துழைச்சுன்னா, ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்தால், இப்போ யார் மேலே பழிய போடுறோம்? போலீஸ் மேலே. அப்போ போலீஸ் மேலே நீங்கள் பழிய போடுங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. நாளைக்கு கோர்ட்டில் போய் நின்று பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து மேலதிகாரிகள் தப்பிச்சுக்குவாங்க, நாம தான் கடைசியில் போய் நிற்கணுங்கிற அச்சம் சபார்டினேட்ஸுக்கு இருக்குது. ஐஜியை போய் நிப்பாட்ட போகிறதில்ல, டிஐஜி போய் நிப்பாட்ட போகிறதில்ல, அல்லது டிஜிபியை போய் வாங்க கோர்ட்டுக்கு வாங்க கூப்பிட போகிறதில்ல. லோக்கலில் வந்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு பொறுப்பு. அப்போ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வந்து இந்த மாதிரி நெருக்கடியை கொடுக்கறது இயல்பானது. இந்த வேலுசாமி படத்தை இவங்களே போய் உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு தான் வராங்க. இப்போ இவங்க போய் அந்த இடத்த பார்த்துருப்பாங்களா இல்லையா? அந்த இடத்துல எவ்வளோ பேர் நிற்க முடியுங்கிறது தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? ஏற்கனவே 5 இடத்துல பேரணி நடத்த அனுபவம் இருக்கா இல்லையா? அப்போ அவங்க தானே அதை சூஸ் பண்ணுறாங்க. போலீஸ் ஒன்றும் இந்த இடத்துல போகணும் கட்டாயப்படுத்தலையா? சரி, போலீஸ் கட்டாயப்படுத்தினாக்க நீங்கள் வேண்டான்னு வந்துருங்க, எங்களுக்கு இந்த இடத்துல நிப்பாட்ட முடியாதுங்கன்னு சொல்லுங்கள். உங்களை ஏன்னா நீங்கள் நடத்தியே தீரணும், நீங்கள் வந்து பர்மிஷன் கிட்ட வாங்கிட்டீங்க, கேட்டுட்டீங்க அப்படின்னு ஏதாவது வலிந்து திணிச்சாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். சார், கரூருக்குள்ளே இவ்வளோ பெரிய 100 அடி சாலை இருக்குது, அந்த 100 அடி சாலையில் நாங்கள் கேட்குறோம், ஆனால் இவங்க வந்து வெறும் 40 அடி சாலை எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் போய் கோர்ட்டில் போட்டு கேஸ் வாங்கிட்டு வந்தாலும் என்ன? கரூரில் இதை மாதிரி இல்லாமல் ஒரு 100 அடி சாலை அகலமுள்ள சாலை ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கேட்ட இடமெல்லாம் இதை விடவும் சின்ன இடம் தான் சொல்கிறாங்க. எல்லாம் அந்த உழவர் சந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது லைட் ஹவுஸ் ஏதோ ஒரு இடம் சொல்கிறாங்க, அந்த இடமா பேருந்து நிலைய ரவுண்டானா ரொம்ப சின்ன இடம். லைட் ஹவுஸ் ரவுண்டானா, பேருந்து நிலைய ரவுண்டானான்னு 2 இடம் இருக்கு. உழவர் சந்தைன்னு ஒன்று சொல்கிறாங்க. இது எல்லாமே 7,000 to 10,000 தான் நிற்க முடியுமா இடம்.